வயசுல இருந்தே விஜய் எனக்கு ஃப்ரெண்டு. அவ கல்யாணத்துக்கு போகணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன். கெடுத்து போட்டாச்சுல்ல. அங்கே நானா வரக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படியே கூட்டிகிட்டு போனால் உனக்கு கௌரவ குறைச்சல். அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். உனக்கு தனியாக போக தான் பிடிச்சிருந்தது, என்னோட போக ஆசையெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாரும் கேட்பாங்களேன்னு தான் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். மீனா, இவன் என் ஃப்ரெண்டு சங்கர். தெரியும், பார்த்திருக்கேன். போன தடவை நான் ஊருக்கு வந்தப்ப கோயில வச்சு பார்த்தமேடா, ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொன்னியே. அது சரி அண்ணா, உங்களுக்கு எப்போ கல்யாணம்? பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மெதுவா பண்ணுவோம். பாரா, இதெல்லாம் எதுக்கு பாருதா. சிஸ்டர் இப்படி வாங்க. ஏலே, இந்தாடா. கல்யாணத்துக்கு வரலான்னு இப்ப கிஃப்ட் கொடுக்குறியா? சும்மா வாங்கிக்கடா. வாங்கிங்க சிஸ்டர். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ். இது வேறயா? கதிரு, சிஸ்டர் எங்க? இத நான் கூப்பிடுறேன். முல்ல முல்ல. அது வரேன்க்கா. வந்துட்டேன். சிஸ்டர் இந்த பக்கம் வாங்க. இல்ல, காஃபியை வை, இல்லாட்டி தானத்துக்கிட்ட கொடு. இப்படி வந்து நில்லு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வா உட்கார் சங்கர். இந்தா டீ சாப்பிடு. தேங்க்ஸ் அண்ணி. ஏப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு வெளிநாட்டில் இருக்கதா வித்தியாசம்? நம்ம ஊர் பக்கம் வந்து செட்டிலாக இருக்கணும், வழியை பார்க்க வேண்டியதானே? அதுக்காக தானே ஒரு வழி பண்ணிட்டு இருக்கேன். கொடைக்கானல்ல ஒரு ரிசார்ட் ஒன்று விலைக்கு வந்துச்சு, அதை வாங்கியாச்சு. அப்பதான் பேசி முடிச்சிருக்காரு. நல்ல முடிவுப்பா. இப்ப சீசன் வேற நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே எங்கேயே வந்து செட்டில் ஆகி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? நான் இங்க வந்தது இன்னொரு விஷயத்துக்காக வந்திருக்கேனே. என்ன விஷயம்ப்பா? ஜீவா கல்யாண கிஃப்டா ஒரு ஹனிமூன் பேக்கேஜ் எடுத்து அனுப்பணும்னு எனக்கு ஆசை. அதுவும் இல்லாம இப்ப நம்ம ரெசார்ட் கையில இருக்கு, அதனால கொஞ்சம் அனுப்பி வைங்கண்ணே. ஏலே, ஏன்டா நீ வேற? சும்மா இருடா. நீ சும்மாறா. சங்கரு, கல்யாணம் முடிஞ்சு 4 மாதம் ஆகி போச்சே. ஒரு வாரமா இருந்தா போயிட்டு வான்னு சொல்லிருப்பாராக்கும். சும்மா இரு. எந்த காரணமும் சொல்லக்கூடாதுண்ணே. உடனே ஜீவாவையும் சிஸ்டரையும் அனுப்பி வைங்க. இல்லை, கடையில் மட்டும் வேலை கிடக்கு, அதே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். 3-4 நாள் தானே, அனுப்பி வைங்கண்ணே. என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். என்ன ஜீவா? ஜீவா ஓகே சொல்லு. இரு. சொல்றேன்டா. சரிங்கண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போப்பா. இல்லண்ணே, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. வரேன் நீ. வரேன் கதிர். வாடா. டேய் வந்துடா மச்சான், ரெசார்ட் செம்மையா இருக்கும், மிஸ் பண்ணிடாத. ஏய், என்னாச்சு? என்ன பண்ற? செம்ம ஜீவா, உனக்கு இப்படிலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏண்டி? நான் உன்னை பத்தி யோசிப்பேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நேத்து தான் சொன்னேன். அதுக்குள்ள ஹனிமூன் ஜாலி. ஏய் இருடி, அவன் வந்து வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கான், அப்படிதானே? நீ என்னமோ போற மாதிரியே எக்ஸைட் ஆகுற. போற மாதிரியா? கண்டிப்பா போறோம். கடையில என்ன வேலை இருக்குன்னு தெரியல, அண்ணன் என்ன சொல்லுவாரோன்னு தெரியலையே. உங்க அண்ணன் கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவாரு, ஆனா நாம கண்டிப்பா போறோம். ப்ளீஸ் ஜீவா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கேயுமே போல. உங்க வீட்ல ஹனிமூனுக்கு அனுப்பவே மாட்டாங்க, நீயும் என்ன தனியா கூட்டிட்டு போக மாட்ட. இது ஒரு நல்ல சான்ஸ் டா, ப்ளீஸ் டா கூட்டிட்டு போ. பாக்குறேன். பாக்குறேன் இல்ல, கண்டிப்பா கூட்டிட்டு போணும். எனக்காக இது மட்டும் செய்டா. இது பாரு, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறான், அவன் அவாய்ட் பண்ணவே முடியல, நாங்க கண்டிப்பா போனோம் அப்படின்னு சொல்லு.
அப்படிங்கிறியா? ஆமாண்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ், எனக்காக நீ இதை மட்டும் செய்டா ப்ளீஸ்டா. கடை இருக்குல்லடி. ம்ம். நீ 4 நாள் இல்லனா கடைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ, உன் கூட உன் குடும்பத்தோட சேர்ந்து நானும் பட்னி கிடக்குறேன். ஆனா என்னை இந்த தடவை எப்படியாவது கூட்டிட்டு போடா ப்ளீஸ்டா. இது பாரு, இத மட்டும் நீ செஞ்சிட்ட, இதுக்கப்புறம் நான் எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன், லைஃப் ஃபுல்லா கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ஜீவா, கூட்டிட்டு போ. 4 நாள்லாம் முடியுமான்னு தெரியல, ஒரு 2 நாள் பாக்குறேன். என் செல்லம். 2 நாளோ 4 நாளோ, நீயும் நானும் மட்டும் தனியா செம்ம ஜாலியா இருக்கும் ஜீவா. இந்த சான்ஸ விட்டோன்னு வெச்சுக்கோ, கண்டிப்பா இது இந்த வீட்ல நடக்கவே நடக்காது. இத மட்டும் நீ நடத்திட்ட, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். ஆனா நடக்கலன்னு வெயி மவனே, நீ செத்த. அப்புறம் நான் உன்கிட்ட பேச கூட மாட்டேன், பாத்துக்கோ. ஏய், நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன்டி இப்படி ஆரம்பிக்கிற? நான் இத பத்தி பேசுறேன், சரியா? சூப்பர் ஜீவா. ஐயோ, எனக்கு ஒரே ஜாலியா இருக்கே. என்னண்ணே போமா? நீ போடா, நான் வரேன். அப்படியா? வேலை ஏடா போன்னு சொன்னா அப்படியே போற? பின்ன நீ தானே போன. சரி போ. என்னண்ணே பிரச்சனை? ஏன் அவ்வளோ குழப்பமா இருக்க? என்னண்ணே எதுவும் பிரச்சனையா? சொல்லுண்ணே. ஃப்ரெண்டு சங்கர் வந்தான்ல, ஆமா. அவன் பாட்டுக்கும் எஸ்டேட்டுக்கு வா, ரெசார்ட்ல தங்குன்னு போயிட்டான். ஆமா, கேட்டனே. அத மீனா சீரியஸா எடுத்துக்கிட்டு அங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, அதான்டா என்ன செய்யறதுனே ஒன்றும் புரியல. நீ இப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையே. கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? என்னடா நீ அவ்வளோ மாதிரியே பேசிட்டு இருக்க? போன்னு சொன்னா உடனே எப்படி போக முடியும்? ஏன்? அண்ணன் என்ன சொல்லும்? போறேன்னு சொன்னா அண்ணன் வேணாம் சொல்லும். சொல்லாது. ஆனாலும் என்னென்ன ஆனாலும் நான் அப்படிலாம் அண்ணன் கிட்ட போய் கேட்டது இல்லையடா. ஏன் கேட்க முடியாதா என்ன? கேட்க முடியாதுன்னு இல்லை, இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே. மீனா ரொம்ப ஆசையா இருக்கா. அவன் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிச்சிட்டே கிடக்குறா. அவ இந்நேரம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பா. கஷ்டமா இருக்குடா, ஒன்னும் சொல்ல முடியல. உனக்கு தான் தெரியுமே, அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போல. இங்க நான் அவளுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னா அவளுக்கு 1008 கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்ப நான் இங்கேயும் கூட்டிட்டு போலன்னு வையேன், அப்படித்தான். என்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவாடா. என்னண்ணே இப்படி பேசுற? வார்த்தைக்கு சொன்னாலும் அவ அப்படி மனநிலைமையில தான்டா இருக்கா. போயிருவான்னு சொல்ல வரல, என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணோம், என்னடா இது வாழ்க்கைன்னு நினைச்சிருவா. எனக்கும் அவளை புரியுது. ஆனா உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ கூட்டிட்டு போயிட்டு வா. அதே எப்படிடா? இப்ப அண்ணனே உன்கிட்ட கூட்டிட்டு போக சொன்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எப்படிடா? அண்ணன் சொல்லுமா? நான் கேட்டப்போ அண்ணன் எதுவும் சொல்லலையே. அண்ணன் என்ன இது கூட யோசிக்காம இருக்க போகுது? அதெல்லாம் நீ பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வாண்ணே. இது ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருக்க பாரு. வாண்ணே போகலாம். வாண்ணே, சும்மா யோசிச்சு. ஏடா எதிரே தூங்கலையா? தூங்கணுண்ணே. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா? இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. ஏலே, என்னடா வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் கிளம்புனா என்னடா அர்த்தம்? இல்லைண்ணே, அந்த ஏன்டா அண்ணனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான்.
அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பசங்க தான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக இப்படியாடா எதிரே ஏகிட்ட பேசுறதுக்கு பயப்படுறேன். ஊருக்குள்ள சத்தியமூர்த்தி அவன் தம்பிகளை கொடூரமாக பயன்படுத்தி வச்சிருக்கான் போல. அவன் தம்பி அவன்கிட்ட பேசவே பயப்படுறான். ஊருக்குள்ள பேச வச்சுறாங்கடா. அப்படி இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதான் ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, சொல்லவே மாட்டேங்கிட்டியடா. முழுகிட்டே இருந்த என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. காலையில் சங்கரனை வந்து ஜீவானனை கொடைக்கானல் கூப்பிட்டுச்சுல்ல. ஆமாம், அதுக்கு என்ன? ஜீவானனை போயிட்டு வர சொல்லுங்கண்ணே, நம்ம வேணால் கடையை பார்த்துக்கலாம். கொடைக்கானலுக்கா? ஆமாண்ணே. நீ என்னடா அவனே போகிறேன்னு சொல்ல, உனக்கு என்னவா? இல்லை, அவங்க ஆசைப்படுறாங்க போல. அண்ணனும் அவங்கள கூட்டிகிட்டு எங்கேயும் போனதில்லை. கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதான். இது அவன் சொல்லி கேட்குறியா இல்லை நீயா கேட்குறியா? அண்ணன் இதெல்லாம் கேட்கவும் செய்யாது, போகணுன்னு ஆசையும் படாதுன்னு உங்களுக்கு தெரியாதானே? சரி, எல்லாத்தையும் வர சொல்லு. வர சொல்கிற, பேசுவான். சரிண்ணே. ஏன்னா ஒய் திஸ் மீட்டிங்? ஒரு அவசரப்படாத. ஏன்டா எதிரே இவனது கிட்ட வர சொன்ன? வந்தோடனே கேள்வி வைக்கிறியான் பாரு. இல்லை, எங்கடா வண்டி தனத்தை கூப்பிட்டேன். தானா வரேன். தானா இந்த வந்துட்டேன் மாமா. என்ன மாமா, பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். சரி, என்ன எதுக்கு இப்படி எல்லாரையும் உட்கார வச்சிருக்கியா? உட்காரு. என்ன? ஏண்டா ஜீவா, அண்ணா, உன் ஃப்ரெண்டு சங்கர் இருக்கியாலடா, அவன் கொடைக்கானலில் எங்கே ரிசார்ட் வாங்கியிருக்கான்? அது தெரிலண்ணே. கொடைக்கானல்னு சொன்னேன், ஆனால் எங்கன்னு தெரில. சரி, அது எந்த இடம் என்னன்னு கொஞ்சம் விசாரிடா. சரிண்ணே. ஏன்டா ஜீவா, ஏதாவது விசாரிக்க சொன்னா எதுக்கு என்னதுன்னு கேட்க மாட்டியாடா? எதுக்காக இருந்தா என்னண்ணே, நீங்கள் விசாரிக்க சொன்னால் விசாரிக்க போகிறேன். சரிடா, வர்ற சனி ஞாயிறை விட்டுரு, கடையில் கூட்டம் இருக்கும். ஒன்று பண்ணுற, திங்கக்கிழமை காலையில் மீனா கூட்டிகிட்டு நீ போயிட்டு வாடா. எதுக்குண்ணே? எதுக்கா? இவன் பேச்ச பார்த்தாடா எதிரு. அண்ணா, ஹனிமூன் ஹனிமூன். மாமா, சங்கர் சொல்லும்போது நானே இவங்களை அனுப்பிச்சு வைங்கன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க. ஜீவா, போய் 2 நாள் இருந்துட்டு வாங்க. மீனா, உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கேங்கிறது தானே உன் கம்ப்ளைண்ட்டும். போய் ஜாலியா இருந்துட்டு வா. ஆமாப்பா மீனா, 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஜாலி. மீனா, இதுக்கு கொஞ்சம் வெக்கப்படணும். இப்படியா சிரிச்சிட்டு கை தட்டுறது? அப்புறம் ஜீவா மீனா மட்டும் போக போகிறது கிடையாது. கூடவே கதிரி முல்லையும் போயிட்டு வரட்டும். போச்சுடா. இது பாயிண்ட். நான் கூட யோசிச்சேன், இந்த அண்ணனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, இதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு. சூப்பர்ண்ணே. கரெக்டா சொன்னிய மாமா. ஜீவா போகணும், கதிரும் போகணும். சத்தியமாக நான் போக மாட்டேன்.
இங்கே வேற எதிரு உன்கிட்ட ஒன்றும் போறியான்னு கேட்கல, போயிட்டு வரான்னு சொல்கிறேன். புரியுதா? அண்ணே நான் போயிட்டா கடை? ஆமாம் ஆமாம், இவர் இல்லாமல் நாங்கள்லாம் கடை நடத்துனதே இல்லை. வேறு ஓடலே போயிட்டு வருவானா ஏதோ அதை வச்சுக்கிட்டு. இல்லைண்ணே அதெல்லாம் சரி வராதுண்ணா. இல்லை நீ ஒன்றும் சொல்ல வேணாமுடா. முதல்ல அந்த பிள்ளைய கூட்டு போயிட்டு வர வழியே பாரு. சரி எல்லாரும் தூங்குங்க. டே கதிரு, சும்மா போயிட்டு வாடா. மீனா மட்டுமா வீட்டுக்குள்ளேயே இருக்கா? முள்ளையும் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கா. ஹனிமூன்லாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம். சும்மா ஊருக்கு டூருக்கு போறோம்னு நினைச்சு போலாம்ல. போயிட்டு வாங்க. என்ன எனக்கெல்லாம் ஒரு குட் மார்னிங் சொல்றது கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூன் அனுப்பிச்சு வச்சா முடியாதுங்கிற நீ. எனக்கெல்லாம் அண்ணனா வந்து பிறந்திருக்க பாரு நீயே. வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. அதிகமாக பேசுன வாயிலே மிதிச்சிருவேன் ராஸ்கல். பேசுறான் பேச்சு. நம்ம வாழ்க்கை இப்படி தனியாவே போயிடும் போல இருக்கே. ஐயோ ஜீவா, ஜீவா எனக்கு இல்ல. ஏண்டி? ஐயோ, நடக்கிறதெல்லாம் கனவா நனவா, அனுபவிக்கிறதா வேண்டாமா? ஆண்டவா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. எதை சொல்ற? நக்கல் தான். வலிக்குது வலிக்குது. கனவில்ல கனவில்ல. ஐயோ ஏண்டா ஜீவா, இதெல்லாம் உங்க வீட்ல நடக்கிற விஷயமா? உங்க அண்ணன் உன்னை ஹனிமூன் போக சொல்லிருக்காரு, அதுவும் என்ன கூட்டிக்கிட்டு. லூசாடி நீ? இல்ல லூசானு கேக்குறேன். ஹனிமூனுக்கு உன்னை கூட்டிட்டு போக சொல்லாம வேற யாரை கூட்டிட்டு போக சொல்லுவாங்க? அது இல்லடா, எப்பவுமே குடும்பமா போய் தானே இந்த வீட்டுக்கு பழக்கம், அதான் கேட்டேன். நீ ஓகேன்னு வேணா சொல்லு, நான் வேற யாராவது கூட்டிட்டு போறேன். வேணாண்டா, அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். சொல்ல சொல்லித்தான் பாறேன். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா, ஏய், அவனுக்கு. நிப்பாட்டு. இந்த டயலாக நீ ரெண்டாவது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன். காடுப்பாயிருவேன் பாத்துக்க. ரெண்டாவது தடவை தான் சொல்றேனா? ரொம்ப ஓட்டாதரே. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அண்ணன் எப்படா டப்புன்னு இப்படி சொல்லிட்டாரு? நாட்டாமையோட தீர்ப்பு முதல் தடவையா சரியா இருந்திருக்கு. உடனே வீட்டை பத்தி குத்தம் சொல்லாத. எங்க அண்ணன் எப்பவுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அது சின்ன சின்ன மேட்டர்ல தான் பண்ணுவாரு. இந்த விஷயத்துல வழக்கமா, இத பாருப்பா மீனா, இந்த குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்ல, நீயும் இந்த பழக்க வழக்கத்துல பழகிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. சரி சரி, நிறுத்து நிறுத்து. அப்பப்பா வாயாது. நீ எது சொன்னாலும் என் காதுல விழவே விழாது ஜீவா. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். நம்ம 2 பேரும் மட்டும் வெளியில போறோம், செம்மையா இருக்கும்ல? சரி, நம்ம கூட கதிரும் முள்ளையும் வாராங்க. உனக்கு இது ஓகே தானே? அவங்க வந்தா பரவாயில்ல. முல்ல கொஞ்சம் டீசென்ட் தான், நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஏன் கதிர் என்ன டீசென்ட் இல்லையா? அவனும் டீசென்ட் தான். இப்ப நான் அவரை பத்தி எதுவும் பேசுறதா இல்லடா. காலையில ஃப்ரெண்டு கூப்பிட்டதை பத்தி அவன்கிட்ட தான் பேசினேன். அநேகமா அவன் தான் அண்ணன் கிட்ட பேசிருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல ராசா, வாய்ப்பே இல்ல. அப்படியே பேசிருந்தாலும் அவங்க போறதுக்காக வேணா பேசிருப்பாங்க. நீ இருக்கா பாரு. டேய், அந்த பேச்சு விடுடா. நம்ம ஹனிமூன் போயிட்டு அங்க என்னடா செய்வோம்? சொல்லவா? அங்கிருந்தே சொல்லலாம். இல்லடி, கிட்ட வந்தாதே. நாம அங்க போயிட்டு ஒரு நிமிஷம் கூட நீ என்ன மிஸ் பண்ணாம என் கூடவே இருக்கணும் ஜீவா. இருப்பல்ல? உன் கூட இல்லாம உன் கூட மட்டும்தான் இருப்பேன். இது பாரு, அப்புறம் உன் தம்பி கூப்பிட்டான்லாம் போயிட மாட்டியே. தம்பியா? அது யாரு? அடப்பாவி. அடியே,
ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும்போது அவனை ஏன்டி இழுக்கிற? நாம எப்படா போவோன்னு இருக்கு. ஒரே ஜாலியா இருக்கு ஜீவா. இன்னும் இடையில முழுசா 2 நாள் இருக்கா. சீக்கிரம் அங்க போயிடணும். அங்க போன பிறகு மட்டும் நேரம் போகவே கூடாது. சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். போலாம். வீடு கடை எதை பத்தியும் யோசிக்காம நீ நான் 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம். நீ நினைச்ச மாதிரியே